பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மன்னிக்கும் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் அகந்தையாய் நடந்து உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்தோம் சுவாமி. அது நிமித்தமாக எங்கள் பாவங்கள் பெருகி அது எங்களுக்கு சரீரத்தில் நோய்களை உண்டு பண்ணியிருக்கிறது. கொழுப்பு சத்து அதிகமாகி எங்கள் சரீரத்தில் பல பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கொழுப்பு கட்டிகளாகவும் இருதய பாதிப்பையும் உண்டாக்கி இருக்கிறது சொன்னீங்க. இரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகி கொலஸ்ட்ரால் அதிகமானதினால் ஏற்பட்டிருக்கிற சரீரத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தாவே நீக்கி போடும். அதை எல்லாம் நீக்கி போடும். இப்படிப்பட்ட வியாதியில் இருப்பவர்களை நீர் மன்னித்து விடுதலையாகும். கொழுப்பு சத்து அதிகமானதினால் ஏற்பட்டிருக்கிற எல்லா சரீர உபாதைகளும், எல்லா வேதனைகளும், எல்லா வலிகளும், எல்லா பாடுகளும் நீங்கி போகட்டும் சுவாமி. மன்னியும் அப்பா, மன்னிக்கும் தெய்வமே, மன்னித்தரணும். மனம் திரும்புகிறோம் சுவாமி. எங்கள் அகந்தை தவறு என்று மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறோம். கர்த்தாவே, அதிகம் படித்தவர்கள் என்று பெருமை பாராட்டி இருக்கிறோம். அதை எங்களுக்கு மன்னித்தரணும். அதிக பணக்காரர் என்று நாங்கள் பெருமை பாராட்டி இருக்கிறோம். அதற்கு எங்களை மன்னியும். உயர்குலத்தில் பிறந்தவர்கள் என்று பெருமை பாராட்டி இருக்கிறோம். அதற்கு எங்களை மன்னியும். இப்படிப்பட்ட அகந்தையான எங்கள் பேச்சுகளும், எங்கள் செயல்களும், எங்கள் நினைவுகளும் இருந்ததினால் நாங்கள் இப்படிப்பட்ட சரீர பிரச்சனைகளுக்கு ஆளானோம். கர்த்தாவே, எங்களை மன்னியும். நாங்கள் மனம் திரும்பி உம்மண்டை வந்து மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னித்து இந்த நோய்களை எல்லாம் நீக்கி போடும். கொழுப்பு சத்து அதிகமானதினால் ஏற்பட்டிருக்கிற எல்லா வியாதிகளும் நீங்கும்படி கிருபை செய்யும். சர்வ வல்லவரே, நீர் மன்னிக்கிறவர் ஆயிற்றே. எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காகவே நீர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தீரே. எங்களுக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீரே. எங்கள் இரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை நீக்கி போட, அதில் இருக்கிற தீமைகளை எல்லாம் அகற்றி எங்கள் இரத்தத்தை சுத்திகரிக்க உம்முடைய இரத்தத்தை நீர் எங்களுக்காக சிந்தினீரே. நினைத்தரலும் அப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்கள் மேல் சிந்தப்படும் பொழுது, தெளிக்கப்படும் பொழுது நாங்கள் பரிசுத்தமாகும். எங்கள் நோய்கள் எல்லாம் அகன்று போகும். எங்களை குணப்படுத்தும், பலப்படுத்தும். நீரே எங்கள் கதி என்று அறிக்கை செய்வோம். நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.